إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் ஏராளமான அருட்படைகளை, எண்ணில் அடங்காத நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த நியாமத்துகளில், இந்த அருட்படைகளில் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. சிலர்களுக்கு அல்லாஹ் சிலதை கொடுத்திருக்கிறான், சிலர்களுக்கு சிலதை கொடுக்காமல் வைத்திருக்கிறான். அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய ஒரே ஒரு நியாமத்து, ஒரே ஒரு அருட்படை மட்டும் அல்லாஹ் யாருக்குமே பாரபட்சம் காட்டாமல், சிறியவருக்கும் பெரியவருக்கும் முதியவருக்கும் பிறந்த குழந்தைக்கும் பாரபட்சம் காட்டாமல் அல்லாஹ் ஒரே மாதிரியாக ஒரு நியாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நியாமத்து எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த நியாமத்தை ஒரு மனிதன் இழந்தான் என்று சொன்னால் திரும்ப பெற முடியாது. மற்ற நியாமத்துக்கு கொஞ்ச நாள் பொருளாதாரம் இல்லை, இழந்து விட்டோம், திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சின்ன வயசுல படிக்காம விட்டாங்க, இன்றைய காலகட்டத்துல அவரு பெரியவர் ஆனாலும் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அல்லாஹ் கொடுத்த ஒரு பாரபட்சம் காட்டாமல் கொடுத்த ஒரு நியமத்து இருக்குது, அது போனா வராது. அதைத்தான் மனிதர்கள் கண் போன்றது பொன் போன்றது என்றெல்லாம் ஒப்பிட்டு காலத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நேரம் இருக்கிறது, இந்த காலம் இருக்கிறது, இது அல்லாஹ் யாருக்குமே வித்தியாசம் பார்க்காம கொடுத்திருக்கான். இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். இன்னைக்கு இறக்க போற ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். குழந்தைக்கு எதுக்குங்க 24 மணி நேரம்? அது என்ன செய்ய போகுது? அதுக்கு கம்மியா கொடுப்போம். அல்லாஹ் அப்படி கொடுக்கல. அதே மாதிரி இறக்குறவருக்கும் அல்லாஹ் அவர் இவ்வளவு வாழ்ந்திருக்காரு, இன்னைக்கு போக போறாரு, இன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் நீட்டி கொடுப்போம், 48 மணி நேரமா ஒரு நாள் ஆக்குவோம். அல்லாஹ் அப்படி ஆக்கல. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக இந்த நியாமத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த நியாமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். மனிதர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் பொழுதை கடக்கிறீர்கள். இந்த கடக்கக்கூடிய ஒவ்வொரு பொழுதும் எதை பற்றிய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் போது, சூரத்துல் ஹஷ்ர் 59வது அத்தியாயத்தின் 18வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வல் தன்சுர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு உயிரும் நாளைக்கு என்று எதை முற்படுத்தியிருக்கிறதோ, நாளைக்கு என்று எதை சம்பாதித்திருக்கிறதோ அதை எண்ணி பார்க்கட்டும். வத்தகுல்லாஹ், திரும்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நாளைக்குன்னு சொன்னா என்ன? நாளை என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உயிர் மூச்சு முடிஞ்சு அடுத்த நிமிடம் நாளை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த கணம் அடுத்த வாழ்வு நமக்கு தொடங்கி விடுகிறது. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன முற்படுத்தி இருக்கிறீர்கள்? இந்த நேரத்தை
இந்த அவகாசத்தை, திரும்ப கிடைக்காத இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் இந்த விஷயம், காசு போனா கவலைப்படுறோம், இவ்வளவு நஷ்டமாயிருச்சு. ஒரு வீடு வாங்கி வித்துட்டோம்னு சொன்னா என்னுடைய வீடாச்சே வருத்தப்படுறோம். ஆனா ஒரு நாள் பேஸ் பண்ணிட்டோமே வருத்தப்படுறதே இல்லை. என் வாழ்நாள்ல 10 வருஷம் சும்மா பொழுதை கடத்தி இருக்கிறேன், வருத்தப்பட்டதே இல்லை. எல்லாத்துக்குமே வருத்தப்படுற மனிதன் இதுக்கு வருத்தப்படுறதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைதான் சொல்லி காட்டினார்கள். நிஅமத்தான், 2 அருட்கொடைகள் இருக்கிறது மனிதர்களுக்கு. ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மக்களில் அதிகமானவர்கள் அதில கவனமற்று இருக்கிறார்கள். அவங்களுக்கு அதோடைய அருமை தெரியல, பெருமை தெரியல. அந்த 2 நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் தெரியாமல் படுபோக்காக இருக்கிறார்கள். அஸ்ஸிஹ வல் ஃபராக், ஒன்னு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம், இன்னொன்று அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓய்வு காலம். இந்த 2மே இருக்குது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நேரம் கிடைச்சா அது நல்லா பயன்படுத்தினா ஆரோக்கியம் இருக்கும். நேரம் கிடைக்கும் போது அதை வீணாக பயன்படுத்தினால் நம்முடைய உடல் நலமும் சேர்ந்து கெடுத்து விடும். நடக்குதா இல்லையா? நம்ம சும்மா இருக்கும் போது ஏதாவது நம்ம பார்த்துட்டே இருப்போம் மொபைல்ல. நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் ஒரே பொசிஷன்ல இருக்கிறனால கழுத்து முதல் கால் வரை வலி, பிரச்சனை. இன்னைக்கு எல்லாமே பாக்குறோம். டாக்டர் கிட்ட போனா அதான் சொல்றாங்க, நீங்க மொபைல அதிகமா பாக்குறீங்களா, லேப்டாப் அதிகமா பாக்குறீங்களா, அதே நோண்டிட்டே இருக்கிறீங்களா, கழுத்து வலிக்கு காரணம் அதுதான், முதுகு வலிக்கு காரணம் அதுதான், கால் வலிக்கு அதாங்க. இப்போ ஓய்வு கிடைக்கும் போது எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தாமல் விட்டால் நமக்கு நஷ்டம் இந்த உலகத்திலேயுமே இருக்கிறது, மறுமையிலேயுமே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில 6412வது ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அழகா சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. மர்ர அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களை கடந்து சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த நேரத்தில் நாம என்ன செஞ்சோம்னா, வனஹ்னு நுஆலிஜு ஃபுஸ்ஸாலனா, எங்களுடைய மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை நாங்கள் சரி செய்து கொண்டிருந்தோம். வீடு இருந்துச்சு, மூங்கில்ல இருந்த வீடு, அது ஏதோ பாழடைந்து விட்டது. அதை சஹாபாக்கள் சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. பார்த்த உடனே கேட்கறாங்க, மாஹாதா, இது என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கும் போது, கது வஹய ஃபனஹ்னு நுஸ்லிஹு, அல்லாஹ்வின் தூதரே பாழடைந்து விட்டது, சரி செய்து கொண்டிருக்கிறோம், அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மா அதிரில் அம்ர இல்லா அஜல மின் ஸாலிக், இந்த மறுமை இருக்கிறதே, உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, இதை விட சீக்கிரமாக உங்களை வந்தடையும். இது பாழடைந்து விட்டது என்று நீங்கள் சீர்படுத்துகிறீர்கள். இங்க தங்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஓட்டையா இருக்குது, ஒழுகிறதுன்னு சொல்லி நீங்க சரி செய்றீங்க. அதை போலவே மறுமை ரொம்ப சீக்கிரமா வந்துடும், அதை நீங்க சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை சூசகமாக சொல்லி காட்டுறாங்க. இதை எப்படி சரிப்படுத்துகிறீர்களோ அதை போலவே இந்த நேரத்தை பயன்படுத்தி, அவகாசத்தை பயன்படுத்தி அந்த மறுமை வீட்டையும் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். திர்மிஸில இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையில நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நேரத்தை பயன்படுத்தி மறுமையை வளப்படுத்திக் கொள்வது, மறுமையை தயார்படுத்திக் கொள்வது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தாதவர்கள், அதை கோட்டை விட்டவர்கள், அவர்களுடைய நிலைமையை குர்ஆன் ஹதீஸ்ல பாக்குறோம். ஒரு ஆள் அப்படியே வராரு, காலையிலாவது படுக்கிறாரு, எப்படி நேரத்தை கழிக்கிறோம் தெரியல, அப்படியே டைம் பாஸ் ஆயிட்டே இருக்குது. மரண நேரம் வந்துவிடும். அந்த நேரத்துல இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்விடம் என்ன கேட்பாங்களாம்? யா அல்லாஹ் எனக்கு காசை கொடு, கேட்க மாட்டாங்க. யா அல்லாஹ் எனக்கு வேற ஏதாவது கொடு, கேட்க மாட்டாங்களாம். என்ன கேட்பாங்க மரண நேரத்துல? சஹராத்துடைய நேரத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத், சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயம் 99 100வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒருவருக்கு மரண நேரம் வரும்போது அவன் அல்லாஹ்விடம் கேட்பான், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் திரும்ப அனுப்புறீ, எனக்கு ஒரு அவகாசம் கொடு. அங்க முடிஞ்சிருச்சு டைம் தான் கேட்கிறான்.
அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கிறான்? மரண நேரத்துல அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்க மாட்டான் மனிதன். அல்லாஹ் நான் செஞ்சதுக்கு ஏற்றுக்கொண்டு எனக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு கேட்கல. ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ் திருப்பி அனுப்பி. அல்லாஹ் எனக்கு எதுக்கு திருப்பி அனுப்பணும்? நான் திரும்ப போய் என்ன செய்வேன்னா லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு வந்த நல்ல செயல்களை செய்யணும். அந்த அவகாசத்தை பயன்படுத்தி, காலத்தை பயன்படுத்தி எதையெல்லாம் செய்யாமல் விட்டு விட்டேனோ அல்லாஹ் அதெல்லாம் நான் செய்யணும். அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடு, அதுக்கு ஒரு சான்ஸை கொடுன்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கல்லா, கண்டிப்பா நிச்சயமா இல்லை. இது நீ சொல்லக்கூடியதெல்லாம் கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வாய் வார்த்தை தான். ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாதவன் இன்னொரு வாய்ப்பில அவன் வெற்றி பெற மாட்டான். அதான் உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்துவதால் மறுமையிலையும் வெற்றி பெறுவான். இன்னொரு வாய்ப்புக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நீ வாய்ப்பு கேட்கிறியப்பா, உனக்கு பின்னாடி ஒரு பர்சகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை தான் இருக்கிறது என்று அல்லாஹ் பதில் சொல்லுவான் என்பதை ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை தவறவிட்டவர்கள் மரண நேரத்தில் கேட்கக்கூடிய அந்த கதறலை திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இதை மட்டும் அவங்க கேட்கல, இன்னொரு நாம ஜும்மால எல்லாம் கேட்கணும். சூரத்துல் முனாஃபிகூன் அதிகமாக இந்த ஆயத்தை கேட்கிறோம். 63வது சூரா 10-11வது வசனங்கள். அந்த மரண நேரத்தில கூட மனிதன் கேட்கக்கூடிய வாய்ப்பை பாருங்கள். வன்ஃபிகு மிம்மா ரஸகனாக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் கொடுத்ததை நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், எதற்கு முன்னால் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத நேரம் இருக்கிறதே, மௌத்துடைய நேரம், குறிப்பிட்ட நேரம், அல்லாஹ்வுடைய பதிவீட்டில் இருக்கக்கூடிய நேரம். ஆனா மனிதர்களுக்கு தெரியல எப்போ மரணிப்போம் என்று சொல்லி. அந்த தெரியாத ஒரு நேரம் திடீர் என்று வரக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். செய்யாம விட்டீங்கன்னா அந்த கடைசி நேரத்துல ஃபயகூல ரப்பி யா அல்லாஹ் லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. காசு இருந்துச்சு, கொடுக்காம விட்டேன், அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம விட்டேன். யா அல்லாஹ் அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு வாய்ப்பை எனக்கு கொடு, ஒரு அவகாசத்தை கொடு, கொஞ்ச நேரத்தை தள்ளி வை என்று மனிதன் கேட்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலையு அக்ஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதனுடைய தவணை, அதனுடைய நேரம் வந்து விட்டால் முற்படுத்தவும் மாட்டாது, பிற்படுத்தவும் பட மாட்டாது. அல்லாஹ் நீங்கள் செய்தவற்றை அறிபவன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். மரண நேரத்தில், அந்த சகராத்துடைய நேரத்தில் மனிதன் கேட்பது எல்லாம் ஒரு சான்ஸ் தான் வேணும், வாய்ப்பு தான் வேணும், கொஞ்ச நாள் வேணும். அதை போய் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் உலகத்துல நல்ல அமலை செய்யணும். நேரத்தை வீணடித்தவர்கள் நேரத்திற்காக ஏங்குவார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இது மரண நேரத்துல. மறுமையுடைய நேரத்துல இன்னும் கடுமையானது. அல்லாஹ் அதை திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்களை சொல்லி காட்டுறான். 14வது சூரா சூரத்துல் இப்ராஹீமில் 44வது ஆயத், வஅன்ஸிரின் நாஸ், நபியே மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், அந்த மறுமை நாளை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள். யௌம யஅதீஹிமுல் அஸாப், அந்த நாளிலே மனிதர்கள் அஸாபை பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய வேதனையை பார்ப்பார்கள். பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஃபயகூலுல் லதீன ஸலமு, தன்னைத்தானே தீங்கிழைத்துக் கொண்டவர்கள், அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், ரப்பனா அக்ஹிர்னா இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, இன்னொரு வாய்ப்பை கொடு. அந்த வாய்ப்பில் நான் செய்வது என்ன? நுஜீப் தாவதக், உன்னுடைய பேச்சை கேட்பேன், உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வேன். வனத்தபிர் ருசுல், உன்னுடைய தூதரை பின்பற்றுவேன். உலகத்துல அல்லாஹ் ரசூல் என்று வாழணும், வாழாம நேரத்தை கடத்தியவர்கள், அதில் சரியான முறையில வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள் அல்லாஹ்வுடைய அஸாபை காணும் போது அல்லாஹ் ஒரு வாய்ப்பு தான் வேண்டும். அந்த வாய்ப்பு நான் உன்னுடைய பேச்சை கேட்பதற்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி நடப்பதற்கும் ஒரு வாய்ப்பை கொடு என்று கேட்பார்கள். அல்லாஹ் நாம இன்னைக்கு என்ன பதிலே சொல்றோமோ அதுதான் அல்லாஹ் கேட்கிறான். சிலர்களுக்கு நாம சொல்றோம், திருந்தி வாழ்ப்பா, வாழ்க்கை பெருசுங்க, நிறைய இருக்குது, உம்ரா செஞ்சுட்டு பிறகு திருந்திக்கிறேன், ஹஜ் செஞ்சுட்டு பிறகு திருந்திக்கிறேன், என் பசங்க எல்லாம் வளர்ந்து கல்யாணமாயி அவங்க எல்லாம் ஆன பிறகு திருந்திக்கிறேன், கடைசி காலத்துல திருந்திக்கிறேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்றதை பாக்குறோம். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், அவலம் தக்கூனு அக்ஸம்தும் மின் கப்ல் மாலக்கும் மின் ஸவால், முடிவே வராது என்று நீங்கள் சத்தியம் செய்து கொண்டிருக்கவில்லையா?
உலகத்துல என்னுடைய வழியின் பக்கம் வாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடங்கள் என்று சொல்லும் போது நீங்கள் சொன்ன பதில் என்ன? இன்னும் இருக்கட்டும், காலம் இருக்குது, அதுக்கெல்லாம் டைம் இருக்குது, அதை கேட்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அவர்களை பார்த்துதான் அல்லாஹ் கேட்கிறான், முடிவே வராது என்று அக்ஸம்தும், நீங்கள் சத்தியம் செய்து கொண்டிருக்கலையா? உங்களுக்கு தெரியுமா, கேரண்டி இருந்துச்சா 40 வரைக்கும் வாழுவோம், 50 வரைக்கும் வாழுவோம், 70 வரைக்கும் வாழுவோம், நம்முடைய குழந்தைகளுடைய அனைத்து கடமைகளையும் செய்துவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவோம்? யாருக்குமே எந்த கேரண்டியும் இல்லை. அப்படி இருக்கும் போது நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தவில்லை, இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் தெளிவாக சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூரா 37வது வசனம், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, நரகத்தில் கதறுவார்கள். அல்லாஹ்வுடைய வேதனையை, அஸாபை அனுபவிக்கும் போது குற்றவாளிகள் கதறுவார்கள், ரப்பனா அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ் எங்களை வெளியேற்று, இதிலிருந்து வெளியேற்று. என்ன செய்வோம்? நஅமல் சாலிஹன், நல்ல அமல்களை செய்வோம், கைரல்லதி குன்னா நஅமல், எதை செய்து கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் விட்டு நல்ல அமல்களை செய்வோம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று அங்கே குற்றவாளிகள் கேட்பார்கள். அங்கே அல்லாஹ் சொல்ற பதில பாருங்க, அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு உனக்கு வாழ்க்கையை தரவில்லையா? அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்வை தந்தேன், நேரத்தை தந்தேன், அவகாசத்தை தந்தேன், அதை பயன்படுத்தலையே. அது மட்டும் இல்ல, வஜாஅகுமுன் நதீர், உங்களிடம் எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்கள் வந்தார்கள். முடிவு இருக்குது, இந்ததான் நடக்க போகுது, அதுக்காக எச்சரிக்கையோடு இருங்கள் என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்கள் வந்தார்கள். படிப்பினை பெறல, ஃபதூகு ஃபமாலில் ஸாலிமீன மின் நஸீர், இப்போ நரக இந்த வேதனையை சுவையுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அநீதியாளர்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்று சொல்லி முடிக்கிறான். ஏற்கனவே 2 ஆயத்தை நான் ஓதி காட்டினேன். மரண நேரத்திலே அவகாசத்தை கேட்பார்கள். இப்போ 2 ஆயத்தை ஓதி காட்டியிருக்கிறேன். மறுமையில அவகாசத்தை கேட்பார்கள். இந்த வாழ்நாளை தொலைத்தவர்கள், வீணான காரியங்களில் மூழ்கியவர்கள் அப்போ அவகாசத்தை கேட்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவகாசத்தை தரமாட்டான். நாம கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பிற்கு எந்த பதிலுமே பயனுமே இருக்காது என்பதை நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆயத்துகளை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்காகத்தான் இந்த வீட்டை சீர்படுத்துறீங்களே, அதை விட விரைவாக வாழ்க்கையை சீர்படுத்தி மறுமைக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அந்த சொல்லி, இப்போது நாம் உங்களுக்கு முன்னால் எடுத்துக்காட்டிய திருமிதியில வரக்கூடிய அந்த ஹதீஸில் நமக்கு எல்லாம் வந்து விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை உலகத்துல பயன்பாடு, இவ்வளவு நாள் இருக்குது, இன்னைக்கு ஃபஜர் தொழலைன்னா என்ன, அடுத்த வருஷம் தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், மறுமையில இதை போல அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்க்கையை கழித்தவர்கள் அவங்க எப்படி பேசிக்குவாங்களாம்? அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், மறுமையில சூர் ஊதப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வநஹ்ஷுருல் முஜ்ரிமீன் யௌமைதின் ஸுர்ஹா, நீல கண்களுடையவர்களாக குற்றவாளிகளை அல்லாஹ் எழுப்புவான். குற்றவாளிகளை பயத்தின் காரணமாக அவர்களுடைய கண்கள் எல்லாம் நீளமாக இருக்கும், அல்லாஹ் எழுப்புவான். அவங்க சொல்லுவாங்களாம், இல்ல பிஸ்தும் இல்ல அஷரா, இந்த உலகத்துல 10 நாள் வாழ்ந்திருக்கிறோம். வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அவங்க உலகத்துல இருந்தோம் அனுபவித்தவர்கள், அந்த சூர் ஊதி அல்லாஹ் எழுப்பிய பிறகு சொல்லுவாங்கன்னா 10 நாள் தான் இங்க இருந்தோம், அதுக்குள்ள இங்க மறுமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நஹ்னு அஅலமு பிமா யகூலூன் இஸ் யகூலு அம்ஸலுஹும் தரீகத்தன் இல்ல பிஸ்தும் இல்லா யௌமா, நாங்கள் அவர்கள் சொல்வதையும் அறிவோம், அதே போல அவர்களில் சில நல்லவர்கள் சொல்றாங்க 10 நாள் இல்லப்பா, 1 நாள் தான் இருந்தீங்க. உலக வாழ்க்கை என்பது 1 நாளுக்கு ஈடானது. நீங்க 10 நாள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அந்த 1 நாள்ல வாய்ப்பை பயன்படுத்தணும். ஏன்னா அந்த பயங்கரத்தை பார்த்து இது லேசா போயிடும். ஒரு ஆளு 15 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்க்கறாரு, அவர் 15 வருஷம் 6 மாசம் இருக்கிறாருன்னு வைங்களேன், எத்தனை வருஷம் வந்தீங்கன்னா 15 வருஷம் ஆச்சுங்க, அந்த 6 மாசம் 15 வருஷத்துல 6 மாசம் பெருசா அப்படித்தானே பார்ப்போம். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த பயங்கரத்தை பார்த்த பிறகு நாங்கள் ஒரே ஒரு நாள் தான் உலகத்திலே இருந்தோம் என்று அந்த பயங்கரத்தை பார்த்த பிறகு மனிதன் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது சூரத்து தாஹாவுல
அதே சூரத்துல் யூனுஸ்ல 10வது அத்தியாயத்துல அவர்கள் சொல்வார்கள், ஒரு நாளின் ஒரு பொழுதை தான் இருந்தோம், ஒரு நாள் ஃபுல்லா கூட இல்ல. வயோம யஹ்ஷுருஹும் கல்லம் யல்பது இல்லா சாஅத்தம் மினன் நஹார். அந்த மறுமையை காணும் போது ஒரு நாளின் ஒரு பகுதியை மட்டும்தான் இருந்தோம். காலையில இருந்தோம், சாயந்தரம் வரத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டோம், சாயந்தரம் இருந்தோம், காலையில வரத்துக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலையில அவ்வளவு ஷார்ட்டா இருந்தோம் என்று வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள் அங்கே புலம்புவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஆகையால் மூமின்களாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக நினைப்போம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப கனிமத் என்று சொல்கிறார்களே, அபூர்வமாக நினைப்போம். யாருக்கு அடுத்த யாருக்கும் தெரியல. நிறைய பயான்கள் ஜும்மாவில சொல்லப்படுகிறது. சிறிய அமல்கள் பெரிய நன்மைகள், சின்ன சின்ன அமல்கள், ஒரு 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய அமல், 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய அமல், அதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம். நிறைய இடத்துல நிக்கிறோம், ஒரு இடத்துல நாம எதையும் எதிர்பார்த்து நிக்கிறோம், வெயிட் பண்றோம். அந்த 5 நிமிஷத்துல பல கோடி நன்மைகளை சம்பாதிக்கலாம், பல அமல்களை செய்யலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம். அதெல்லாம் செய்யாம நம்ம வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இவ்வளவு ஒரு அபூர்வமான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு மணித்துளையும் நமக்கு ரொம்ப அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கனிமத்தை என்பதை அறிந்து அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன முறைப்படி வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு நம்முடைய நிறைய நேரங்கள் எதில் செலவாகிறது என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கையில் இருக்கக்கூடிய மொபைலிலும், அந்த மொபைல்ல நாமளே சாப்பிட்றது, நம்ம போட்டோ எடுத்து போடுவோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. நாம எங்கேயோ சுற்றி பார்க்க போயிருக்கிறோம், அந்த பொருட்களை பார்த்து ஏதோ ஒரு நிம்மதியா இருக்க வேண்டிய இடத்துல அங்கேயும் போய் ஒரு செல்ஃபி எடுத்து, அந்த செல்ஃபி எடுக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். அது ஒரு பயங்கரமான விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு கீழே தவறி விழுந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுறது எல்லாம் பார்க்கணும். அப்போ நம்முடைய அதிகமான நேரங்கள் என்னன்னு சொன்னா, நான் சாப்பிட்றது உலகத்துக்கு தெரியணும், நான் பேசுறது உலகத்துக்கு தெரியணும், நான் செய்யக்கூடியதெல்லாம் என்ன இது இல்லை, என்ன பயன் இருக்குது இது இல்லை. இது எல்லாருக்குமே செல்ஃபி எடுத்து போடக்கூடிய ஒரு காலத்துல நம்முடைய இளைஞர்கள், குழந்தைகள், எல்லா பெண்கள் உள்பட எல்லாருக்குமே இந்த நோய் வந்துருச்சு. இதை என்ன ஒரு ரசித்து இதெல்லாம் செய்தால்தான் ஒரு வாழ்க்கை. இது செய்யலன்னு சொன்னா இவரெல்லாம் வாழ்றாரா என்று கேட்கக்கூடிய நிலையில நாம பாக்குறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்கள் குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடியவர். யாரு? காத்திபுல் வஹி. வஹியை எழுதுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை நியமித்து இருந்தார்கள். அந்த வஹியை, குர்ஆனை எழுதக்கூடிய சஹாபியில் ஒருவர் ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்கள். அவரை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்திச்சு 2 பேரும் சலாமை சொல்றாங்க. சலாம் சொன்ன பிறகு கைஃபா அன்த யா ஹன்ஸலா, ஹன்ஸலாவே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. விசாரிப்பு, நான் கைரியத்தான் கேட்கிற மாதிரி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் உடனே அவருடைய பதில், நாஃபக, ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டாரு அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியம். ஒரு மூமின் முனாஃபிகா எப்படி மாற முடியும்? ரொம்ப கஷ்டமாச்சு. அவங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், ஹன்ஸலாவே என்ன சொல்றீங்க, நீங்க முனாஃபிக்னு சொல்றீங்களே, எப்படி இதுன்னு கேட்கிறாங்க. அவர் அதுக்கு சொல்றாரு பாருங்க, நகூனு இன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எல்லாம் அபூபக்கர் அவர்களே, நாங்க சொல்றது நீங்க கொஞ்சம் கேளுங்க. நாம எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்றோம். யுஸக்கிருனா பின்னாரி வல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி சொல்கிறார்கள், சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள், ஜன்னத்து ஜஹன்னம் ரெண்டுமே சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா, ஹத்தா கன்னா ராயில் ஐன், கண்களில் நேராக பார்ப்பது போல் இருக்கிறது. நரகத்தை பற்றி சொன்னால் பயம் வருகிறது, ஜன்னத்தை பற்றி சொன்னா ஆசை வருகிறது, அல்லாஹ் தரணும்னு சொல்லி ஆசை வருது. அப்போ அங்கிருந்து கிளம்பி போறோம். போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையை விட்டு போறோம், வீட்டுக்கு போறோம். ஆஃபஸ்னல் அஸ்வாஜ் வல் அவுலாத், வீட்டுல குடும்பம் இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட மகிழ்ச்சியா இருக்கிறோம். என்ன மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க அந்த சஹாபாக்கள். நம்மள மாதிரி வீட்டுல எல்இடியோ எல்சிடியோ பெரிய பெரிய எதுவுமே இல்லை. அவங்களோட மகிழ்ச்சியா இருந்தா என்ன, குழந்தையை எடுத்து முத்தமிட்டால் மகிழ்ச்சி,
சாப்பாடும் நம்மள மாதிரி வெரைட்டி சாப்பாடு எல்லாம் இல்ல. சிக்கன்னா ஒரு 1000 வெரைட்டி இப்ப நம்ம சொல்லக்கூடிய, அது வேற யூடியூப் வந்த காலத்துல எப்படி புதுசெல்லாம் சமைக்கிறதுன்னு சொல்லி பெண்கள் எடுத்து சமைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல என்ன சாப்பிட்டிருப்பாங்க, என்ன மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். கொஞ்ச நேரம் போய் வீட்டுல அந்த மனைவி மக்களோடு கொஞ்சம் ராகத்தை கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவர் என்ன நினைச்சு பாக்குறாருன்னா, இது ரெட்டை வேணும். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தா மறுமையுடைய எண்ணம் வருது, வீட்டுக்கு போனா குழந்தைய பார்த்து சிரித்து மகிழ்ச்சி, அவங்களோடு நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறோம். இது என்னடா இது ரெட்டை நிலைமையா இருக்குது, நான் முனாஃபிக் ஆயிட்டேன் அப்படின்றாரு. இதை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கும் அதே நிலைமைதான், வாங்க 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போயிட்டு கேட்போம்னு சொல்லி போய் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஹன்சலாவை சந்தித்தேன், முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொன்னாரு, இதெல்லாம் காரணத்தை சொல்றாருன்னு சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹன்சலா லவ் அன்ன ததூமூன் அலாமா தக்கூனூன், நீங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கிற மாதிரி வெளியே போய் அப்படியே அல்லாஹ்வுடைய நினைவுல இருக்கணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், விரும்பினால் அது முடியாது. அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, என்னிடம் எப்படி நீங்கள் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை போல் வெளியே இருக்கணும்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், இருந்தீர்கள் என்று சொன்னால், மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி வந்து உங்களை கை கொடுப்பாங்க. கை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, எங்களுடைய வேலையை நீங்க செய்றீங்களே, ஏன்னா நாங்க தான் அல்லாஹ் அல்லான்னு இருக்கிறோம், எங்களை மிஞ்சிவிட்ட ஒரு காரியமாச்சே என்று மலக்குமார்கள் உங்களை வந்து சந்தித்து உங்களை கை குலுப்பார்கள். ஆனா அது முடியாது. ஹன்சலா சாத்தன் கொஞ்ச நேரம் நம்மளோட இருந்து அல்லாஹ் ரசூல் இருங்க, கொஞ்சம் வீட்டுக்கு போகும்போது குழந்தைகளோட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்க. அவர் எதுவுமே ஹராம செய்யல, ஹலாலை தான் செஞ்சிருக்கிறார். அந்த ஹலாலை செய்வதை கூட அல்லாஹ்வுடைய அந்த பாதையிலிருந்து திசை திருப்புவதாக நினைக்கிறார், அது பார்வை மாறி போதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அங்க கொஞ்சம் நேரம் இருங்க, இங்கேயும் கொஞ்சம் இருங்க என்று சொன்ன செய்தியை சஹீஹுல் முஸ்லிம்ல 2750வது ஹதீஸா பாக்குறோம். இப்படி நாம இருக்கிறோமா? மணிக்கணக்கில் பொழுதை கழிக்கிறோம் அந்த மொபைலை பார்த்து, இரவெல்லாம் கழிக்கிறோம். அது இரவுல வந்து என்ன நேரம் என்ன டைம்னு பார்க்காம கழிக்கிறோம். இளைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆற்றல் எல்லாம் எதற்கு பயன்பட வேண்டுமோ அதெல்லாம் இல்லாம வீணான விஷயங்கள்ல பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இது மூமினுடைய பண்பில்ல. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வீணான காரியங்களை கண்டால் அதை விட்டு ஒதுங்குவார்கள் மூமின்கள். வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் வீணான காரியங்களை செய்யாமல் இருந்தாலும் வீணான காரியங்கள் பக்கம் கடந்தால் கூட அல்லாஹ்வுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மான் மர்ரு கிராமா கண்ணியமா நடந்து போயிடுவாங்க, அதில் மூழ்கி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அடியார்களின் சிஃபத்துகளை, மூமின்களுடைய சிஃபத்துகளை சொல்லி காட்டுகிறான். ஆகவே நமக்கு வந்து இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த மிக சொற்ப வாழ்க்கையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். நமக்கு அதிகமா நேரம் இருந்துச்சுன்னா அதுக்காக வேண்டி சமுதாயத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தெரிந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஏராளமான பணிகள் இருக்கிறது, அதில் நாம் ஈடுபடுத்துவோம். நம்மை நாமே வந்து அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த காரியங்களை விட்டு நம்மை வந்து எல்லாம் தவிர்த்து விட்டு, அந்த வீணான விஷயங்களை விட்டு தவிர்க்க சொன்னார்களோ அதை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.